ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வியாழக்கிழமை. சரி, பாபாவுக்கு ஒரு மஞ்சள் பூ வச்சு கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டாச்சு. அப்புறமா நான் இன்றைக்கி எங்கள் பெரியம்மா பொண்ணு வீடு காந்திமா நகரில் இருக்குது, அங்கே கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிகிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே தக்காளி 2 பழுத்திருக்குது சொல்லி மாமியார் சொன்னாங்களா, சரி அதை பறித்து வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிட்டு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்டேன். அப்புறம் ஒரு பச்சை தக்காளி சின்னது பிஞ்சு கீழே விழுந்துருது. சரி, அதையும் எடுத்துக்கிட்டு வச்சுட்டு நான் எங்கள் பெரியம்மா பொண்ணு விட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டுருக்குறேன். அதுக்குள்ளால் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன் இன்றைக்கி. அப்புறம் அப்பளம் பொரிச்சது இருந்தது. சரி, இன்றைக்கி அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் காக்கடை பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா, அது நல்லா கெட்டினப்போ நல்லா இருந்தது. அதையும் வச்சு எல்லாம் புறப்பட்டாச்சு. ரெடி ஆகி பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு போகும்போது கோசாப்பழம் ஒன்று வாங்கிக்கலான்னு சொல்லி கோசாப்பழமும் பப்ஸும் வடையும் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்புறம் என்ன பார்த்ததும் எங்கள் அக்கா மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு மீன் வாங்கிட்டு இருந்தாங்க. ஜிலேபி மீன், அப்புறம் இன்னும் வேறு கட்லை மீன் எல்லாம் வாங்கினாங்க. அப்புறம் அதெல்லாம் மிளகாத்தூளெல்லாம் பரட்டி வச்சாச்சு. அப்புறம் அதோட மண்டையை போட்டு குழம்பும் வச்சுட்டாங்க. என்ன பார்த்து டீ வச்சு தந்தாங்க. அப்புறம் டீ பப்ஸ் எல்லாம் சாப்பிட்ட பிறகு சாப்பாடும் சாப்பிட எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இது எங்கள் பெரியம்மா, அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ இது அவங்களோட வீட்டில் சாமி எப்படி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதுதான் அவங்க கிச்சன். வேண்டாம், அவ்வளோக்கா எடுக்கலை, கொஞ்சம் மட்டும்தான் அவங்களோட வீட்டிலேருந்து வியூ எடுத்தேன். இதான் கிச்சனுக்கு தண்ணி வர்றதுனால தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. வெத்தலை கொடி, ஒரு செம்பருத்தி செடி வச்சுருக்குறாங்க, அவ்வளவுதான். அப்புறம் கோசாப்பழத்தை கட் பண்ணி பாதி எனக்கு கொடுத்துட்டாங்க, பாதி அவங்க வச்சாங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு ஃபேன்சி கடைக்கு வந்து இந்த பாத்ரூம் இருக்கிற ப்ரஷ் தேவைப்பட்டிருக்குது, அதை பார்த்துட்டு தான் அங்கே இருந்தேன். அங்கே வந்து 2-3 பேக்கெட் பொட்டு வாங்கிக்கிட்டு, இந்த டேபிள் க்ளாத் ஒன்று வேணும், எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக பழசாக இருக்குது, அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே அங்கே வந்து கிளம்பிட்டேன். அரை வீட்டுக்கு வந்து டேபிள் க்ளாத் போட்டாலே சூப்பராக இருக்குது. வேறு கலர் பார்த்து இந்த கலர் தான் நல்லா இருந்தது. அப்புறம் அதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நைட்டுக்கு தோசை. எனக்கு நஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னால ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு